தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அப்டேட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏர்போர்ட்லேருந்து நம்ம தமிழக விமான நிலையத்தில் தான், வேறு எங்கேயுமெல்லாம் கிடையாது. முழுக்க இது அத்தனையுமே நம்ம தமிழகத்துக்கான வேலைவாய்ப்பு தான். மாபெரும் வேலைவாய்ப்புக்கான ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. முதல்ல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th பாஸ். அப்போ 10th பாஸ் பண்ணால் மட்டும் போதுமா? அதுக்கு மேலே படிச்சிருந்தா நாங்கள் அப்ளை பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, 10வது பாஸுக்கு மேலே நீங்கள் 12th படிச்சிருந்தாலும் சரி, ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 422 காலியிடங்கள். மொத்த காலியிடங்களும் நம்ம தமிழகத்தில் தான். சரிங்களா? நம்ம தமிழகத்தில் இருக்க ஏர்போர்ட்டில் தான் இந்த வேலை வாய்ப்புகளும் காலியிடங்களாக அறிவிச்சிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 24,960 ரூபா ஸ்டார்டிங் சேலரி வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது. உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் மற்றும் பர்சனல் இன்டர்வியூ, இது 2 வச்சு மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முன் அனுபவமும் தேவை கிடையாது. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதை விட இது டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ மூலிமா ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 2 நாள் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்குது. 2ஆம் தேதி மே மற்றும் 4ஆம் தேதி மே அன்றைக்கி உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. அன்றைக்கி நீங்கள் டேரெக்டாக போய் வாக்கின் இன்டர்வியூ மூலிமா அட்டன் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு. சரி, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் போய் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, நம்ம தமிழகத்தில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் தாராளமாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, 38 மாவட்ட மக்களும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, ரயில்வே துறை, காவல்துறைன்னு போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வர வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் எதுவும் பண்ண தேவையில்லை. அது கீழே தான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டும் வைக்கணும். இப்போ நோன்னு கொடுத்தா எங்களை எடுக்க மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாமே எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தால் வைங்க, இல்லாட்டி தேவை கிடையாது. இந்த இடத்துல உங்களுடைய முழு பெயர், ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், சர்நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. 3வது டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி, அது அவங்க கொடுத்துருக்க இதே ஃபார்மெட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 4வது பிளேஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் பர்த், எந்த ஊரில் எந்த மாநிலத்தில் நீங்கள் பிறந்தீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், இப்போ நீங்கள் இருக்க ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். டோர் நம்பர்லேருந்து பின்கோட் வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டேட்டும் மென்ஷன் பண்ணணும். இது தமிழகத்துக்கான வேலைவாய்ப்பு தான், தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் டெலிஃபோன் நம்பர், நீங்கள் உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா பின்கோடோட, அதாவது எஸ்டிடி கோடோட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரும் கம்பல்சரி வேணும், இமெயில் ஐடியும் கம்பல்சரி வேணும். அண்ட் தென் ஜெண்டர், மேலா இல்லை ஃபீமேலா, எந்த கேட்டகரிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ். இந்த இடத்துல அன்மேரிடா, மேரிடா, டிவோர்ஸ் ஆனவங்களா, விடோவா இல்லை செப்பரேட்டடா, இதில் எதுவோ நீங்கள் அதில் எக்ஸ் மார்க் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நேஷ்னாலிட்டி, இந்தியன் நேஷ்னாலிட்டின்னு மென்ஷன் பண்ணுங்கள். ரிலீஜியன், நீங்கள் எந்த ரிலீஜியனோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய மதர் டங், நீங்கள் உங்களுடைய மதர் டங் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களுடைய பேன் கார்டு நம்பர், அது கம்பல்சரி வேணும். அண்ட் ஆதார் கார்டு நம்பர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் எந்த கேட்டகரி, எஸ்சி எஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ஆ, ஜென்ரல் கேட்டகரியா, எதுவோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ் மார்க் போட்டுக்கணும் இந்த இடத்துல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் யாராவது அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோன்னு கொடுங்க.
போலீஸ் சர்வீஸில் இருந்தீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 10th பாஸ் தான். அதில் 10th பாஸில் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எப்போ அங்கே பாஸ் பண்ணி முடிச்சிங்க, எந்த வருஷம், எத்தனை வருஷம் அந்த டியூரேஷன், 1 இயர்னு போட்டுக்கோங்க. 10th 1 இயர் தான். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ. அதே மாதிரி இப்போ 10th படிச்சிருந்தா போகிறோம். அதுக்கு மேலே நீங்கள் 12th படிச்சிருந்தா 12th மென்ஷன் பண்ணுங்கள். டிப்ளமோ படிச்சிருந்தா டிப்ளமோ மென்ஷன் பண்ணுங்கள். ஐடி, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் என்ன படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக கொடுத்துக்கோங்க. அது தென் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும், அதாவது பேச தெரியும், எழுத தெரியும், இல்லை என்ன படிக்க தெரியும் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு லாங்குவேஜுக்கு பேச மட்டும்தான் தெரியும்னா அதில் மட்டும் இன்டூ மார்க் போடுங்க. எழுத படிக்கும் தெரியாதுன்னா அதை விட்டுருங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் கிளியராக என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் போட்டுக்கோங்க. ஹிந்தி தெரியும்னா ஹிந்தி மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. லோக்கல் லாங்குவேஜ் என்ன, தமிழ் தான், தமிழுக்கு எழுதிக்கோங்க. மதர் டங் சிலவே தமிழ், மலையாளம், கன்னடம் எதாவது வேணாலும் இருக்கலாமோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ். எங்கே வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய வேலை என்ன அதில் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2-3 இடத்துல வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ், உங்கள்கிட்ட வேலை லைசன்ஸ், அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸாக இருந்தாலும் சரி, லைசன்ஸ் நம்பர், எப்போ இஷ்யூ பண்ணாங்க, எப்போ வரைக்கும் வேலிட் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களோட ரிலேஷன் யாராவது ஏஏ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிட்டடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர், என்னவா வேலை செஞ்சாங்க, என்ன கம்பெனி, ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இங்கே டிக்ளரேஷனை கொடுத்துருக்காங்க, அதை கிளியராக படிச்சுக்கோங்க. அண்ட் தென் பிளேஸ் மற்றும் டேட் இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இன்டர்வியூ போகிறப்ப இதை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவலை பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 16/4/2024 வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. எந்த ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்டேஷன்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவருக்கான வேலை வாய்ப்பு 130 காலி இடங்கள். தென் ஹேண்டிமேன் ஆர் ஹேண்டி உமன், இதுக்கு பார்த்தீங்கன்னா 292 காலி இடங்கள்னு மொத்தம் 422 காலி இடங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர், இதுக்கு நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே பார்த்தீங்கன்னா ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 24,960 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஹேண்டி மேன் ஆர் ஹேண்டி உமன், இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 10வது பாஸ் பண்ணியிருந்தால் தெரியும் போதும். உங்களுக்கு இங்கிலீஷில் பேசினா புரிஞ்சுக்கிற அளவுக்கான நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 22,530 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க, 2வது பர்சனல் இன்டர்வியூ ஆர் விர்ச்சுவல் இன்டர்வியூ. அதே மாதிரி ஹேண்டி மேனர் உமனுக்கும் அதே தான், ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க, 2வது பர்சனல் இன்டர்வியூ, அப்படி இல்லைனா விர்ச்சுவல் இன்டர்வியூ வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, இதுக்கு எப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், நாங்கள் என்றைக்கு போய் அட்டன் பண்ணணும், எங்கே அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வேணும். யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர், இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 2 மே 2024 காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. ஹேண்டி மேன் ஆர் ஹேண்டி உமன், இதுக்கு 4 மே 2024 காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸில் தான், ஆஃபீஸ் ஆஃப் த ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட், ஏஏ யூனிட்டி காம்ப்ளெக்ஸ், பல்லாவரம் கண்டான்மெண்ட், சென்னை 600043. உங்களுக்கு லேண்ட்மார்க் பொறுத்த வரைக்கும் நியர் தாஜ் கேட்ரிங், இங்கே தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. அதாவது யூட்டிலிட்டி ஏஜென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி இன்டர்வியூ நடக்குது, நீங்கள் அன்றைக்கி தான் போய் அதுக்கு அட்டன் பண்ண முடியும். ஹேண்டிமேனுக்கு 4 மே 2024 இன்டர்வியூ நடக்குது, நீங்கள் அங்கே தான் போய் அன்றைக்கி தான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் முழு தகவலும் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.